ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக செவ்வாய் பகவான் சகோதர கிரகம், அதாவது சகோதர உறவுகளை குறிக்கக்கூடிய இரத்தபந்த உறவுகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். நிலத்துக்கு காரகம், இடம் நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தக்காரர், கட்டிடம் சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியானது வருகின்ற, அதாவது 13/9/2025 27/10/2025 வரை துலாம் மனையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். அப்போ துலாம் மனையில் இருக்கக்கூடிய செவ்வாயால் இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள், என்ன நடக்க போகிறது என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியால் என்ன பலன், எப்படி இருக்கும்? அதாவது இதுவரை கன்னி மனையில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ துலாம் மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அந்த துலாம் மனையில் 35 நாட்கள் இருக்க போகிறார். எதுவரைக்கு இருக்க போகிறார் அப்படின்னா 27/10/2025 வரை. அப்போ இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா 4க்குரியவன், சுகஸ்தானத்தின் அதிபதி, வீடு வண்டி வாகனத்துக்கு காரண கர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தின் அதிபதி தான் செவ்வாய் பகவான். அதே சமயத்தில் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன், 9க்குரியவன் தான் செவ்வாய் பகவான். அப்போ இருக்கக்கூடிய இந்த 9 கிரகங்கள்ல அதிகமாக ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு யார் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் தான் சொல்லணும். அந்த செவ்வாய் பகவான் இப்போ 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார். 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 9, 10ஆம் இடங்களை பார்த்து சில விஷயங்களில் புனிதப்படுத்த போகிறது. நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில். அப்போ பொதுவாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இப்போ அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு. அஷ்டம சனி என்னாலே மனசில் எதையாவது ஒரு குழப்பம்ங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. மனதை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ என்ன அஷ்டம சனியில் என்ன புதிய விஷயங்களை செய்யும் போது யோசித்து கொஞ்சம் செய்யணுங்கிறத ஞாபகப்படுத்தி கொண்டு இப்போ செவ்வாயினால உங்களுக்கு அதிக நன்மைகள். என்ன நன்மைகள்? ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன், ஒரு 3-4 மாதங்களாக அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன், இப்போ இந்த மாதம் சக்சஸ் கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக சக்சஸ் கொடுக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்தை பார்க்கிறார், குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது. அது குரு 11ஆம் இடத்திலிருந்து செவ்வாயை பார்க்குது. அப்போ குரு மங்கள யோகம், மங்களகரமான விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த 35 நாட்கள். அப்போ இடத்துல மாற்று கருத்து இல்லை. ஒரு இடம் வாங்கலாம், ஒரு விவசாய நிலம் வாங்கலாம், கட்டிடம் கட்டலாம், கட்டிடம் கட்டி வாடகைக்கு விடலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு சிம்மத்துக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன பாக்கியம் கிடைக்கும்? என்ன பாக்கியம் கிடைக்கும்? இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். தகப்பனாருடைய அனுகூலம், ஆதாயம் உண்டு. வெளிநாட்டு செல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மைகள். ஸோ இப்படி குலதெய்வத்தினுடைய அருள் கடாட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும். தொழில் விஷயத்தில் சில சேஞ்சஸை கொடுக்கும். ஆனால் அகலக்கால் வைக்கக்கூடாது, யோசிக்கணும், யோசித்து செய்யணும். ஆனால் மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு. சில சேஞ்சஸ் பண்ணுவீங்க, சில ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்
வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம், இந்த 35 நாட்கள் சிம்மத்துக்கு சிறப்பு பெறும் செவ்வாயால். எந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு, அது குறிப்பாக அதிகாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அனுகூலம், ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 35 நாட்கள். அடுத்து இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே டிராவல் பண்ண போறார். எப்போ? 13/9/2025 22/9/2025 வரை சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார். அப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சகோதர விஷயத்தில் நன்மை தர காத்து கொண்டிருக்கிறது. ஒரு சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதில் ஒரு 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 சொல்யூஷன் அரைவ் பண்ணுவதற்கான ஒரு காலகட்டம் இந்த ஒரு 35 நாட்கள். கொஞ்சம் இணங்கி வரக்கூடிய ஒரு காலகட்டம். குரு பார்க்கிறார் செவ்வாயை. அப்போ பெரிய மனிதர்களின் துணையோடு அதை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த காலகட்டம் உண்டு. அதாவது சகோதர சகோதரிகள் ஏதோ ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பை தராது இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் இந்த சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனைக்கு தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். தகப்பனாருடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களை ஈடுபட வைக்கும். உங்களுடைய சொந்த ஊருக்கு டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும். அதாவது ஒரு பொதுநலத்தன்மைக்காக, கோயில் திருப்பணிக்காக செலவு செய்வது அல்லது அதை முன்னிருந்து செயல்படுத்துவது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். இந்த சுவாதி அப்படின்னாலே ராகு. அப்போ ராகு நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் 23/9/2025 12/10/2025 வரை. ஸோ இந்த காலகட்டம் ராகுவோட டிராவல் பண்ணுறார். ராகு நட்சத்திரம். ராகுன்னா பாம்பு. பாம்புனாலே ஒரு பயம் இருக்கும், ஒரு அலைச்சல் திருச்சல் உண்டு. பாம்பு ஒரு இடத்துல நிற்காது, அங்கங்கே ஓடும். டிராவல் பண்ணுவதற்கு, மாறுவதற்கு, வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், இந்த மாதிரியான தொடர்புகளுக்குள்ள அதை டீல் பண்ணக்கூடிய அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரும் ராகு. ராகுன்னா பாம்பு. கொஞ்சம் கவனமாக இருக்கும். பிடிவாத குணம் இருக்கும், கோப குணம் இருக்கும். கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும். ஏன்னா அந்த ராகு சனியாக செயல்படுவார். சனி போய் 8ல் இருக்கார். 8ஆம் இடம் என்ற அட்டமஸ்தானத்தில் இருக்கார். அப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபர்களின் குறுக்கீடுகள் வராமல் பார்த்து கொள்வது இந்த காலகட்டம் சிறப்பு சிம்மராசி என்பர்கள். இல்லைன்னா பாம்பவை போல சீரக்கூடிய தன்மை, கொத்தக்கூடிய தன்மை, மனசில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் வரக்கூடிய தன்மைகளை உருவாக்கிறோம். அப்போ 3ஆம் நபர்களின் குறுக்கீடு உங்கள் குடும்ப விஷயத்தில் வராமல் இந்த காலகட்டம் பார்த்து கொள்வது சிம்மத்துக்கு சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். ஸோ விசாகம் அப்படின்னாலே குரு பகவான். அப்போது செவ்வாய் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுவது ஒரு சிறப்பு, ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அது எப்போ வருது அப்படின்னா 13/10/2025 27/10/2025 வரை இந்த காலகட்டம் தொட்டது துளங்கும். நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். நல்லது நடக்கக்கூடிய சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நடக்கலை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம் நடந்துடும். எதில்? வேலை நல்லா இல்லை, வேலை மாற்றம், உத்தியோகம், ப்ரமோஷன், ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய, மனதில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கூட கொடுக்கும். ஏன்னா குரு 11ல் இருக்கார், 5ஆம் இடத்தை பார்க்குறார், செவ்வாயை பார்க்குறார். மங்களகரமான சில விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உண்டு. அப்போ இடம் சார்ந்த விஷயங்களும் நன்மை பயக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 8ஆம் அதிபதி தான் அந்த குரு.
அப்போது 8-11 கனெக்ட் ஆகுது. அப்போது உங்கள் முயற்சியால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்றில் திடீர் பணம் வந்துருச்சுப்பா அப்படின்னு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளும் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு இன்னொரு விஷயம், அஷ்டம சனி நடக்குது. அஷ்டம சனி நடக்கும்போது யாரையும் பகச்சிக்க வேண்டாம். வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுவது புத்திசாலித்தனம். இந்த சிம்மராசி என்பர்கள் இதை கெட்டியாக பிடிச்சுக்குங்க. அஷ்டம சனி நடக்குது, பயப்பட வேண்டியதில்லை. இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட வேண்டும். வளைவு நெளிவு, ஏன்னா புதன் சூப்பராக இருக்கு. அப்போ வளைவு நெளிவு சுழிவாக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கோபம் ஆக்ரோஷம் தலை தூக்கும், ஆனால் அது செயல்படுத்த விடாமல் பார்த்துக்குங்க. டக்குன்னு முன்கோபம் வரும், டக்குன்னு கோபம் வரும், டக்குன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடிய இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்களுக்குள்ள போக வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப ரகசியங்களை மற்றவர்களுக்கு வெளியே தெரியாமல் பார்த்து கொள்வதும் இந்த சிம்மத்துக்கு சிறப்பு. ஆக மொத்தம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு செவ்வாய் யோகத்தை தரக்கூடியவன். அவனால் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் யோகம், ஒரு நல்ல பாக்கியம், வேலையில் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த 35 நாட்கள் அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் இருக்கு, இப்போ நடப்பு கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, அதாவது சொந்த தொழில் செய்வேனா அல்லது வேலைக்கு போகக்கூடிய கொடுப்பினை, இதில் எது நமக்கு இருக்கிறது, அப்படி சொந்த தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய கொடுப்பினை இருக்கா, அதற்கான முயற்சி நம்ம எடுக்கலாமா, திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.